வணக்கம் நண்பர்களே, மற்றொரு கலந்துரையாடலில் இணைந்து கொள்கின்றோம். மீண்டும் உங்களோட இணைந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கும் வழமை போல தாயக நிகழ்வுகள் தொடர்பில் ஆராய இருக்கிறோம். தேசம் நெட்டுக்கு புதியவராக இருந்தாலும் சர்வதேச சூழல்ல நன்கு அறியப்பட்டவர், அரசியல் சூழலும் நன்கு அறியப்பட்டவர் பிந்தன் சிவச்செல்வன் அவர்கள். இபிடிபி அமைப்பினுடைய சர்வதேச முக்கியஸ்தர், செயற்பாட்டாளர், சிரேஷ்ட உறுப்பினரும் கூட. வணக்கம் பிந்தன். வணக்கம் 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 தோழர் ஜெயபாலன். இபிடிபியினுடைய அடுத்த கட்டம் என்ன, உங்களுடைய எதிர்காலம் என்ன? நீண்ட கால இபிடிபி செயற்பாடுகள்ல அமைச்சர் தோழர் டக்ளஸ் தேவானந்தா ஒரு நீண்ட அரசியல் பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார். அந்த அரசியல் பயணத்துல அவர் நீண்ட காலமாக அமைச்சராகவும் பல்வேறு பதவிகளிலும் இருந்திருக்கிறார். தற்பொழுது இபிடிபி தன்னுடைய அந்த ஆசனத்தை இழந்திருக்குது. அப்ப இதுல இருந்து நீங்கள் உங்களுடைய பயணம் எவ்வாறு அமைய போகுது? என்னென்று சொன்னால், நாங்கள் இந்த இலங்கை இந்திய ஒப்பந்தத்துக்கு பிறகு தேசிய நல்லிணக்க வழிமுறையைத்தான் நாங்கள் தேர்ந்தெடுத்தாங்கள். கடந்த காலங்கள்ல 90ஆம் ஆண்டுல இருந்து 94ஆம் ஆண்டு எங்களுடைய பாராளுமன்ற பிரதிநிதித்துவம் கிடைச்சதுல இருந்து, குறிப்பாக கடந்த தேர்தல்ல எங்களுக்கு நாடாளுமன்ற பிரதிநிதித்துவம் இருக்கும் வரையும் நாங்கள் இந்த தேசிய நல்லிணக்க வழிமுறையை தென்னிலங்கை அரசுகளுக்கு நாங்கள் வெளிப்படுத்திய போது அதுக்கு அங்கே ஒரு நல்லெண்ண சமிக்கை தான் காட்டப்பட்டது. அந்த வகையில நாங்கள் எங்களுடைய தேசிய நல்லிணக்கத்தை பயன்படுத்தி எங்களுக்கு இருந்த குறைஞ்சபட்ச அரசியல் பலத்தையும் பயன்படுத்தி நாங்கள் நிறைய விடயங்களை சாதிச்சிருக்கிறோம், முன்னோக்கி நகர்த்தி கொண்டு வந்திருக்கிறோம் பல விடயங்களை. ஆனால் கடந்த தேர்தலுக்கு பிறகு இந்த ஜனாதிபதி அனுர திசநாயக்க அவர்கள், குமார திசநாயக்க அவர்கள் வந்ததுக்கு பிறகு தென்னிலங்கையில இருந்து எங்கட தேசிய நல்லிணக்க வழிமுறைக்கு ஒரு அதாவது அதுக்கான அந்த பாதை மூடப்பட்டிருக்குது. அது அவர்களால தான், எங்களாலே அல்ல. நாங்கள் அதுக்கான ஒரு சமிக்கையை காட்டிய பொழுது ஏதோ காரணத்துக்காக அதை தடுத்து அவர்கள் அந்த பாதையை எங்கட அந்த வாசலை மூடி விட்டார்கள். நீங்க சொல்றீங்க அவர்கள் உங்களை உள்வாங்கல என்றதை சொல்றீங்களா? உள்வாங்கவில்லை என்று உள்வாங்குவதற்கு எங்களுக்கு நாடாளுமன்ற பிரதிநிதித்துவம் கிடைச்சிருக்க வேணும். ஒன்று. இது இரண்டு சொன்னா, நாங்கள் ஜனாதிபதியை சந்தித்து ஒரு நல்லெண்ண சமிக்கைக்காகவும் உடனடி கடத்தொழிலாளருடைய பிரச்சனை அவர் விட்ட குறைய தொடர்றதுக்கான சில கோரிக்கைகளை முன்வைப்பதற்காகவும் ஜனாதிபதி அனுர அவர்களை நாங்கள் சந்தித்த பிறகு அரசாங்கம் சார்ந்த சில அமைச்சர்கள், உறுப்பினர்கள் ஊடகங்கள்ல எங்களுக்கு இனி அங்க இடம் இல்லை என்று சொல்லியும், இவர்களை இணைக்க மாட்டோம் என்று சொல்லியும், எங்கட தேசிய நல்லிணக்க வழிமுறைக்கு முதல் முறையாக தென்னிலங்கையில இருந்து ஒரு மறுப்பு தடை ஏற்பட்டது. அப்ப இந்த இடத்துல ஆக்கள் எங்களை கேட்கணும் என்ன சொன்னால், இனி என்ன தேசிய நல்லிணக்க வழிமுறையை நீங்கள் கைவிட்டுட்டீங்களான்னு சொல்லி கேட்கணும். நிச்சயமாக இல்லை. இப்பவும் எங்களுடைய தேசிய நல்லிணக்க வழிமுறையைத்தான் நாங்கள் கடைப்பிடிக்கிறோம். அந்த வழியில தான் செல்றதுக்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். ஆனால் தேசிய நல்லிணக்க வழிமுறைக்கு எங்களுக்கு நாடாளுமன்ற பிரதிநிதித்துவம், குறைஞ்சபட்சம் அமைச்சு அதிகாரம் இல்லாவிட்டாலும் குறைஞ்சபட்சம் ஒரு நாடாளுமன்ற பிரதிநிதித்துவம் கிடைக்க வேணும். முக்கியமாக எடுத்துக்கொண்டால் அது இந்த அரசா இருந்தாலும் சரி, கடந்த காலங்களில் இருந்த எந்த அரசா இருந்தாலும் நாங்கள் தமிழர் தரப்பில இருந்து அக்கறை எடுத்து நாங்களாக அரசாங்கத்தை உரையாடலுக்கூடாக, சிநேகபூர்வமான உரையாடலுக்கூடாக அல்லது குறைஞ்சபட்ச அழுத்தத்துக்கூடாக எதையும் முன்வைக்காவிட்டால் எந்த அரசும் எங்கட மக்களுக்கு எதையும் செய்ய போவது இல்லை. இது முடிஞ்ச முடிவு, சரிதானே? அப்ப அந்த வகையில இந்த அரசோட இன்றைக்கு பேசி சில பிரச்சனைகளை தீர்க்க வேண்டிய தேவை இருக்குது. இந்த அரசு தமிழ் மக்களுக்கு எதுவும் செய்யவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு வருமாக இருந்தால் அதுக்கு காரணம் தமிழர் தரப்பில உள்ள நாங்கள் தான் அதுக்கு காரணமே ஒழிய இந்த அரசை நாங்கள் சொல்லிவிட்டு போக முடியாது. கடந்த கால அரசுகளும் அப்படித்தான் இருந்தது. தமிழர் தரப்பில இருந்து நாங்கள் கேட்டுக்கொண்டதுக்கு இணங்க எங்களுடைய சிநேகபூர்வமான உரையாடலுக்கு ஊடாக, எங்களுடைய அழுத்தங்கள் விவாதங்களுக்கு ஊடாகத்தான் பல விடயங்களை நாங்கள் சாதிக்கிறாங்க. அப்ப இந்த அரசோடையும் ஒரு எதிர்நிலை, ஒரு முரண்நிலை அரசியலை யாரும் நடத்தி விட்டு போக முடியாது, சரிதான்? இப்ப அவர்கள் இன்றைக்கு 3/2 பெரும்பான்மையோட இருக்கின்றார்கள். இந்த அரசு எந்த ஒரு அரசா இருந்தாலும் சரி 3/2 பெரும்பான்மையோட இருக்க சிறுபான்மை இனங்களை தேடி வர வேண்டிய அவசியம் அவர்களுக்கு இல்லை. அது மட்டுமில்ல, அவர்கள் வடக்கு கிழக்கை சேர்ந்த தமிழ் பிரதிநிதிகள் அவர்களுடைய கட்சியிலிருந்தும்
தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள் தானே. ஆனால் அதாவது அவைகள் அந்த கட்சியினுடைய கொள்கை வழி நின்று அந்த கட்சிக்கு அவர்கள் சேவகம் செய்வார்களே ஒழிய மக்கள் நலன் சார்ந்து அவர்கள் கோரிக்கைகளை வைத்து இந்த விடயங்களை எல்லாம் நிறைவேற்றுறதுக்கு அவர்களுக்கு சந்தர்ப்பமும் இல்லை, அவர்களுக்கு அந்த அனுபவமும் இல்லை. நீங்க சொல்லுங்க, தமிழர்களுடைய உரிமை பிரச்சனையில ஏனைய தமிழ் கட்சிகள் தான் அதுல ஏனைய தமிழ் கட்சிகள் இன்னைக்கு யாருக்கு பிரதிநிதித்துவம் கிடைச்சதோ அவர்கள் தான் இந்த அரசாங்கத்தோட பேசி இந்த பிரச்சனைகளை செய்விக்க வேணும். ஆனால் வெளிப்படையாக உடைச்சு பேசினா நீங்க சொல்றீங்க பாராளுமன்ற பிரதிநிதித்துவம் கிடைத்த தமிழரசு கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் கஜேந்திரகுமாருக்கு ஒரு சீட் கிடைச்சிருக்கு. இவர்கள் அரசை எதிர்க்கிறத தவிர்த்து தமிழர்களுடைய உரிமையை வென்றெடுக்கிறதுக்கான உரையாடலை நடத்தணும் என்று சொல்றீங்களா? அப்படியா? நிச்சயமாக. அதாவது அரசோட இணைய வேண்டிய அவசியம் இல்லை. அரசோட ஒரு இணக்கமான பேச்சு கூடாக இந்த விஷயங்களை இவர்களால சாதிக்க முடியும். என்னென்ன விஷயங்கள் நடக்க இல்லைன்னு சொல்லுகிறோமோ அந்தந்த விடயங்களை செய்யணும். இப்ப நான் அரசாங்கம் என்னென்ன விடயங்களை செய்ய இல்லைன்னு குறை கூறுறதுக்கு நான் இப்ப வர இல்லை. யார் குறை கூடுகணுமோ அவர்கள் அந்த விடயங்களை இந்த அரசோட பேசி தீர்க்கட்டும். அந்த அரசு இப்ப என்ன செய்ய பார்க்கணும்? நான் மேலேயும் பார்த்திருப்பீங்கள், நாங்கள் எப்பவுமே இலங்கை அரசுக்கு எதிராக இலங்கை அரசிலும் பார்க்க ஒரு பெரிய சண்டியனை பிடிச்சு அழுத்தம் கொடுக்குற வேலையை செய்யறோம் நாங்கள். இப்ப அந்த அடிப்படையில கஜேந்திரகுமார் அணி இப்ப தமிழ்நாட்டுக்கு போய் ஸ்டாலினை பிடிச்சு இலங்கை ஒருக்கா விரட்டி விடுங்கன்னு சொல்றாரு. இது எப்படி பாக்குறீங்க? இப்ப என்னன்னு சொன்னால், எங்களுக்கு இந்த கடந்த காலங்கள்ல அரசாங்கங்களோட இருந்த நாங்கள் பங்கெடுத்த நாங்கள் அந்த அரசுகளோடையும் நாங்கள் ஒரு முரண்பாடுகளுக்கு கூடாகத்தான் பயணித்த நாங்கள். உடன்பாட்டு போகையில் எல்லா விடயங்கள்லையும் முரண்பாடுகளுக்கு கூடாக பயணித்தபடினாத்தான் கன விடயங்களை சாதித்த நாங்கள். என்ன சாதித்த நாங்கள்ன்றது நாங்க இன்னொரு பக்கத்துல பார்ப்போம். இந்த அரசோடையும் எங்களுக்கு முரண்பாடு இருக்குது, இல்லை என்று சொல்ல முடியாது. ஆனால் இப்ப இந்த அரசுக்கு அழுத்தம் கொடுக்கணும் என்று சொல்லி கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் எங்க போயிருக்கிறார் என்று சொன்னால் இந்தியாவுக்கு இப்ப என்ன சொல்லி இருக்கிறார் உங்களுக்கு தெரியும். சமஷ்டி என்றால் என்ன என்று சொல்லி நாங்கள் தென்னிலங்கைக்கும் உலகத்துக்கும் எங்கட மக்களுக்கும் நாங்கள் நீண்ட காலமாக இது இலங்கையின் இறைமைக்கு எதிரானது அல்ல, பிரிஞ்சு போறதும் அல்ல, ஒரு ஒன்றுபட்ட இலங்கைக்குள்ள பரஸ்பரம் உரிமைகளோட அதிகாரங்களை பகிர்ந்து வாழ்றதுதான் சமஷ்டி என்று சொல்லி நாங்கள் குத்தி முறிஞ்சி விளங்கப்படுத்தி கொண்டிருக்கிற மக்களுக்கு தென்னிலங்கையை ஏற்றுக்கொள்ற அளவுக்கு வர்ற நேரத்துல இந்த கஜேந்திரகுமார் சரிதானே தமிழ்நாட்டுல போய் என்ன சொல்லி இருக்குன்னா சமஷ்டி என்றா தனிநாடு தான். அப்ப என்னென்ன சமஷ்டியை தர போறாங்க? இது போதும் அவங்களுக்கு, சரிதானே? சுயநிர்ணய உரிமை என்றா என்ன உங்களுக்கு தெரியும். சுவிஸ் மாநாட்டுக்கு நீங்கள் நேரடியான எல்லா கட்சிகளோடையும் கதைச்ச நீங்கள் அந்த சுயநிர்ணய உரிமை என்ற பதத்தை நாங்கள் பாவிக்க கூடாதுன்னு தோழர் டக்ளஸ் தேவானந்தா எவ்வளவு உறுதியா நின்றவர். ஏன் சுயநிர்ணய உரிமை என்றால் இந்த கஜேந்திரகுமார் ஆக்கள் போன்றவர்கள் அதை குழப்பி வச்சிருக்கணும், ஏதோ பிரிஞ்சு போறதுன்ற மாதிரி. சுயநிர்ணய உரிமைக்கு என்ன ஐநாவால கொடுக்கப்பட்ட டெபினிஷன் என்ன, அதை நாங்கள் கொடுப்போம். ஒரு சந்தர்ப்பம் வரைக்கல இதை இதுதான் அதன்னு சொல்லி நாங்கள் மாத்தி கதைக்கலாம், உண்மையை கதைக்கலாம். அப்ப அதே மாதிரி தான் இன்றைக்கு கஜேந்திரகுமார் அந்த தந்திரத்தை மறந்து தந்திரம் இல்லாமல் சமஷ்டி என்று சொன்னால் அது தனிநாட்டுக்கு ஒப்பானது, தனிநாட்டோட சம்பந்தப்பட்ட என்று சொல்றாரு என்று சொன்னால் தென்னிலங்கை என்னென்று தருமேனி எங்களுக்கு சமஷ்டி. இவர்கள் இந்த தமிழர்களுடைய அரசியல் அடுத்த கட்டத்துக்கு நகரா விடாம தடுக்கிறோம் என்று பாக்குறீங்களா? இந்த நகர விடாமல் தடுக்கிறது இலங்கையில தமிழ் சிங்கள இன முரண்பாடு தொடர்ச்சியாக வச்சிருக்கப்படணும் என்ற அடிப்படையில தான் கஜேந்திரகுமாருடைய இந்த அணுகுமுறை இருக்கா? நிச்சயமாக. என்னென்னு சொன்னால் இந்த அணுகுமுறை கஜேந்திரகுமார் இன்றைக்கு தமிழ்நாட்டுல போய் கதைச்ச அணுகுமுறை என்றது தென்னிலங்கைக்கு ஒரு 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 அச்சுறுத்தலை தென்னிலங்கை, அதாவது தென்னிலங்கையில இந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடாது என்று யாரெல்லாம் நினைக்கிறோமோ அந்த அவர்களுக்கு ஒரு பயத்தை கொடுத்திருக்கு. சமஷ்டி என்ன தனிநாடு. அப்ப இந்த பிரச்சனையை தீர விடாமல் தடுக்கிற வேலையைத்தான் கஜேந்திரகுமார் அங்க செய்திருக்குது. அடுத்தது மீனவர்களுடைய பிரச்சனை. அது என்ன, தமிழ்நாட்டு மீனவர்கள் பாதிக்கப்படுறது எங்கட மீனவர்கள் சார்பா தான் நாங்க கதைக்க வேணும். தமிழ்நாட்டு மீனவர்களுடைய பிரச்சனை அடுத்த பிரச்சனை. அங்க போய் தமிழ்நாட்டு மீனவர்களுக்கும் இலங்கை கடத்தொழிலாளர்களுக்கும் இடையில பிரச்சனை என்று சொல்லி பாரிய பிரச்சனை இருக்குன்னு சொல்லி பூசி மொழியை போட்டு வர இது ஒரு சுத்தமான ஒரு காட்டி கொடுப்பு, சரிதானே? அப்ப இன்றைக்கு 2009ஆம் ஆண்டு இறுதி யுத்தத்தின் போது கலைஞர் கருணாநிதி தமிழின துரோகி, தமிழர்களுக்காண்டி குரல் கொடுக்க இல்லை என்று சொல்லி குரல் எழுப்பின இதே ஆக்கள், சரிதானே? இதே ஆக்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டுல போய் அதே கருணாநிதியுடைய மகன் அவருடைய படத்துக்கு முன்னால நின்று காய்ச்சி போட்டு வருகினோம் என்று சொல்லி சொன்னால்
அப்ப இதுக்கு என்ன பதில்? இன்றைக்கு செய்தது உண்மையா இல்ல அன்றைக்கு சொன்னது உண்மையா? இதே அந்த புலி ஆதரவு சக்திகளுடைய அரசியல்ல ஒரு தளம்பல் ஏற்பட்டிருக்குன்னு நினைக்கிறீங்களோ? இல்ல, இது தளம்பல் என்று சொல்றதுக்கு அப்பால பல்ட்டி அடிச்சிட்டீங்கம்மா, பல்ட்டி அடிக்கணும், சரிதானே? அதாவது இப்ப தொல் திருமாவளவன் இலங்கைக்கு வந்தவர், அந்த பசுமை இயக்கத்தினுடைய தலைவர் அங்கர்நேசனோட வந்து தெரிஞ்சு கொஞ்சம் உதவிகளும் அங்கே சைக்கிள் எல்லாம் கொடுத்துட்டு போனவர். அவரோட கதைச்சு அவருடைய ஏற்பாட்டு கூடாகத்தான் திரும்ப அங்க போயிருக்கணும். போய் அங்க தமிழ்நாட்டுல உள்ள எல்லா அரசியல் தலைவர்களையும் சந்திக்கிறதுக்கு என்று சொல்லி இவள் ஒரு ப்ரோக்ராம் பண்ணி கொண்டு போயிருக்கணும், சரிதானே? அப்ப இன்றைக்கு நாங்கள் இந்த 13வது திருத்த சட்டத்தை ஆரம்பத்தில இருந்து வலியுறுத்தி கொண்டு வந்த நாங்கள் அன்றைக்கு அதை ஏற்க இல்லை, பலர் ஏற்க இல்லை. ஏன் உதாரணத்துக்கு சொன்ன என்ன, கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கூட இன்றைக்கு தேர்தல் நடந்தால் போட்டியிடுவோம், ஆனா அதை நாங்க ஏற்க மாட்டோம் என்று சொல்ற ஆட்கள் தமிழ்நாட்டில உள்ள திமுக உட்பட அங்க இல்ல எல்லாருமே வந்து இலங்கை இந்திய ஒப்பந்தத்தையும் இந்த 13வது திருத்த சட்டத்தையும் ஏற்றுக்கொள்ற ஆட்கள். ஒற்றையாட்சி சமஸ்டி என்ற பிரச்சனை எல்லாம் அவர்களுக்கு அங்க இல்லை. இவர்கள் போய் அங்க கதைக்கிறது என்று சொல்லி சொன்னால் இவர்கள் அந்த ஒற்றையாட்சியை ஏற்றுக்கொண்டுதான் கதைக்கிறார்களோடையே இவர்கள் அந்த தேர்தலுக்கான கோஷம் எழுப்புற அந்த சமஸ்தியை அடிப்படையா வச்சு கதைக்கல, சும்மா அவர்கள் கதைச்சிருக்கலாம், சரிதானே? அப்ப இது வந்து தென்னிலங்கையில வந்து அரசியல் தீர்வுக்கான முயற்சிகளுக்கு ஒரு முட்டுக்கட்டை போடுற மாதிரி தான் கஜேந்திரகுமார் அந்த நடவடிக்கை அங்க இருந்திருக்கு. இப்ப நீங்கள் அறிஞ்சிருப்பீர்கள் அதை பற்றி. அப்ப இதுல வந்து நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் இன்னைக்கு புதிய அரசியல், உங்களுக்கு தெரியும், அண்மையில நான் தாயகத்துக்கு போய் வந்தேன். அங்க பல நிலைமைகளை வந்து நான் பரபரப்பு காட்டாமல் பல நிலைமைகளை அவதானித்து பல விடயங்கள்ல நான் ஈடுபட்டுட்டு வந்தேன். இந்த டில்கோ ஹோட்டல்ல வந்து ஒரு அரசியல் கலந்துரையாடல் சட்டத்திரணி குருபரன் அவர்களால் ஒழுங்கு செய்யப்பட்டது. அதுல கலந்து கொண்டீங்களா நீங்க? நான் கலந்து கொண்டேனா. நாங்கள் ஆடியன்ஸ்ல தான், அதாவது பார்வையாளர்களாக பல கட்சி தலைவர்கள் வந்தவர்கள், நானும் அதில் ஒரு ஆளா இருந்தேன். நான் கேள்வி கேட்கறதுக்கான சந்தர்ப்பம் வரையல, நான் 2வது எழும்பி கேள்வியை கேட்டேன். அப்ப குருபரன் என்ன கேட்டார்னு சொல்லி சொன்னால், கஜேந்திரகுமார்ட்ட ஒரு கேள்வி ஒன்று கேட்டுட்டு அதை பெண்டிங்ல வச்சிருந்தவர் என்ன கடைசியா பதில சொல்லுங்க, லேபிள் தேவையா, கட்டாயம் சமஷ்டி என்ற லேபிள் தேவையா, அல்லது லேபிள் இல்லாமல் உள்ளடக்கம் மட்டும் இருந்தால் போதாதா என்ற ஒரு கேள்வியை அவர்கிட்ட கேட்டது. அதைத்தான் நான் என்னுடைய கேள்வியாக அதை டெவலப் பண்ணி அதை கொஞ்சம் அந்த விஷயத்தை விதிவாக்கி நான் அந்த கேள்வியை அவர்கிட்ட கேட்டேன், சரிதானே? அதுல அந்த பொறுப்பு கூறலை பற்றியும் கதைக்கப்பட்டது. என்ன, இந்த இனப்பிரச்சனை தீர்வு இழுபட்டு செல்வதற்கான பொறுப்பு கூறல் என்று சொல்லியிருக்க நான் தெளிவாக சொன்னேன். பொறுப்பு கூறல் விடயத்துல வந்து தமிழர் தரப்பும் இதுல பங்கெடுக்க வேணும். ஏனென்று சொன்னால் இலங்கை இந்திய ஒப்பந்தம், சந்திரிகா கொண்டு வந்த தீர்வு பொதி, அதுக்கு பிறகு ஒஸ்லோ ஒப்பந்தம், டோக்கியோ பேச்சுவார்த்தை என்று சொல்லி கன விடயங்கள்ல வந்து தமிழர் தரப்பு தந்து அதுகளெல்லாம் தட்டி கழிச்சிட்டு போனதுல வந்து பொறுப்பு கூற வேண்டிய ஆக்களா இருக்கணும், சரிதானே? இந்த லேபிள் என்ற விஷயத்தை, சமஷ்டி என்ற பெயர் பலகையை மட்டும் வச்சுக்கொண்டு நீங்கள் தட்டி கழிச்சு கொண்டு போவீங்கள் என்று சொல்லி சொன்னால் அது அந்த பொறுப்பு கோரல் விடயத்துல வந்து தொடர்ந்தும் தமிழர் தரப்புக்கு பங்கு இருக்கின்றதை வந்து நீங்கள் வெளிப்படுத்துகிறீர்கள். ஆகவே இந்த சமஷ்டி என்ற பெயர் பலகையை விட்டுட்டு பிரிட்டிஷ்ல வந்து என்ன மாதிரி, அதுல ஸ்ரீதரனும் அதுல என்னுடைய விஷயத்தை ஏற்றுக்கொண்டவர், மற்ற ஆக்களும் பிரிட்டிஷ்ல என்ன மாதிரி ஒற்றையாட்சி அமைப்பு முறை கூடாக ஸ்கொட்லாந்துக்கும் வட அயர்லாந்துக்கும் வந்து சமஷ்டி வழங்கப்பட்டதோ பிரிஞ்சு போறதுக்கான உரிமை கூட இருக்குது. அதே மாதிரி எங்களோட நாட்டிலையும் சமஷ்டிக்குரிய அம்சங்கள் இருந்தால் போதும், அங்க எங்களுக்கு அந்த பெயர் பலகை என்றது முக்கியம் இல்லை என்றது. அந்த அதே விஷயத்தை நான் நினைக்கிறேன் உங்களுடைய முன்னாள் வடமாகாண சபையின் முதலமைச்சர் எஸ் தவராஜாவும் சுட்டி காட்டி இருந்தார். அவர் இவரை நோக்கியும் ஒரு கேள்வி வச்சிருந்தவர் நினைக்கிறேன், கஜேந்திரகுமாரை நோக்கி சந்தர்ப்பத்திலேயோ அதை வச்சவர். அதுல இப்ப நான் என்ன ஒரு விஷயத்தை வெளிப்படுத்தினேன் என்று சொன்னால், இன்றைக்கு இந்த அரசு, இந்த NDP அரசு தமிழிசை கட்சியை சந்திக்க வந்து புதிய அரசியல் ஜாப்பை தாங்கள் கொண்டுருவோம் என்று சொல்லி வலியுறுத்தி இருக்கணும். அதுக்கான முயற்சிகள் நடக்குது. சோ கஜேந்திரகுமார் பொன்னம்பலமாக்களும் இந்த புதிய அரசியல் ஜாப்பை பற்றி எல்லாம் கதைச்சிருக்கணும். அப்ப அதையும் நான் அன்றைக்கு அதுல சொன்னேன். நான் என்னன்னு சொன்னால், இந்த புதிய அரசியல் ஜாப்ன்றது வந்து காலத்தை வீணடிக்கிற செயல். அது கடந்த காலங்கள்லையும் நடந்திருக்குது. நாங்கள் இந்த அரசுகள் கூட அதை செய்யல. நாங்கள் இதுல நம்பிக்கை இல்லை. ஆனால் புதிய அரசியல் யாப்பு வருமா இருந்தால் எங்களோட யோசனை எவ்வாறு இருக்கும் என்றதை நாங்கள் கொடுத்திருக்கிறோம், சரிதானே? ஆனால் புதிய அரசியல் யாப்பை பொறுத்தவரையில இந்த அரசு செய்ய போறதுன்னு சொல்லி சொன்னால், அதாவது தமிழ் மக்களுடைய அரசியல் அபிலாசைகளை உள்ளடக்கிய ஒரு புதிய அரசியல் ஜாப்புக்கு 3/2 பெரும்பான்மை கிடைக்காது கடைசி வரையும். அதே நேரத்துல ரெஃபரண்டத்துக்கு, சர்வஜன வாக்கெடுப்புக்கு போனால்
சர்வஜன வாக்கெடுப்புலையும் வந்து அது வெற்றி பெற போறது இல்லை. ஏன் அது சர்வஜன இலங்கை முழுக்க நடத்தக்கூடிய வாக்கெடுப்புலையும் வராது, அது வராது. சரிதானே? அப்ப அது அதாவது எங்களுக்குரிய அந்த அரசியல் அபிலாசைகள் அங்க உள்வாங்கப்பட போறதில்லை. உள்வாங்கப்பட்டால் அதுக்கு 2 இன்றைக்கு இருந்தாலும் வழங்கப்பட்டார். அந்த வகையில எங்களுக்கு இருக்கிறது, அதுல சுரேஷ் பிரேமச்சந்திரன் இன்றைக்கு அதை வடிவா தெளிவா விளங்கப்படுத்தினவர். இன்றைக்கு இருக்கிறது எங்களுக்கு இருக்கிறது வந்து இந்த 13வது திருத்த சட்டம். அது வந்து இந்த அரசியல் அமைப்புல வந்து உள்வாங்கப்பட்டது. சரிதான்? அதை சுத்தி தான் இன்றைக்கு எல்லாருமே பேசிக்கொண்டிருக்கிறோம். நாங்க நீண்ட காலமா சொல்லி கொண்டிருக்கிற விஷயம். அப்ப அதை நாங்கள் இதுவரைக்கும் பாதுகாத்து வந்திருக்கிறோம். உதாரணத்துக்கு 2006ஆம் ஆண்டு கிழக்கு மாகாணத்துல தேர்தலை நடத்தி வச்சதுல வந்து தோழர் டக்ளஸ் தேவானந்தாக்கு பெரும் பங்கு இருக்குது. சரிதானே? ஜெனிவாக்கு இங்க நீங்களும் வந்திருப்பில் இருக்காது. மஹிந்த ராஜபக்ச கிழக்கு மாகாணத்தை பிடிச்சு போட்டு வரையில நான் கேட்டேன், 13வது திருத்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துங்க. அவர் சொன்னவர் இந்த ஆத்துக்கு பாலத்துக்கு கீழால ஓடின ஆறு மாதிரி அது இப்போ 10-20 வருஷத்துக்கு முதல் ஓடிக்கிட்டது, இப்ப கேட்கிறீங்கன்னு சொல்லி அவர்கிட்ட விருப்பம் அது இல்லை. அப்ப தோழர் டக்ளஸ் தேவானந்தா தனியொரு ஆளாக இருந்து அந்த மாகாண சபைக்கு தேர்தலை நடத்தி வச்சு அதை ஒரு சகதிக்க புதஞ்சிருந்த இதை வந்து வெளியில இழுத்து கொண்டு வந்து விட்டார். அதுக்கப்புறம் 2013ஆம் ஆண்டு வடக்குல தேர்தல் நடத்தி வச்சது. எல்லா மாகாணங்களையும் விட வடக்குக்கு அதிகூடிய நிதியை ஒதுக்கி வச்சது. அப்படி பாதுகாத்து வந்த விஷயத்தை சரிதானே அந்த அதிகாரங்களை வந்து குறைக்க வழிக்கிடையே 50 பேருக்கு மேற்பட்ட ஆட்கள்கிட்ட கையெழுத்து வாங்கி அந்த அந்த கிழக்கு அதாவது மாகாண சபைக்கான அதிகாரங்களை தக்க வச்சது. அதுல எல்லாம் எங்களுக்கு நிறைய பங்கு இருக்குது. அதுல குறிப்பாக உங்களுடைய எதிர்கட்சி தலைவராக இருந்த தவராஜா வந்து அந்த நியதி சட்டங்களை உருவாக்குறதுலையும் ஆளும் கட்சிக்கு மிக உதவியாக இருந்தார். ஆனா அப்படி இருந்து ஆளுங்கட்சியாக இருந்த தமிழரசு கட்சி அந்த நேரம் மாகாண சபையை சரியான முறையில பயன்படுத்தல, கிட்டத்தட்ட கொள்ளை அடிக்கிறதுக்கு தான் பயன்படுத்தி இருக்கிறார்கள். குறிப்பாக பொன் ஐங்கரநேசன் வடமாகாணத்துல செய்த பல திட்டங்கள் வந்து மிகப்பெரிய ஊழல் நிறைந்த திட்டங்களாகத்தான் இருந்திருக்குது. அது அந்த ஊழலை கண்டுபிடிக்கிறதும் அவர்களை வெளியேற்றுறதும் விசாரணை நடத்துறதுன்னு தான் இருந்ததை ஒழிய மற்றது வந்த நிதியை வந்து திருப்பி அனுப்புறது, அதை திரும்பி போகாமல் எப்படி செய்யறது என்ற பொறிமுறையை கூட தோழர் தவராயா வந்து சொல்லி கொடுத்தவர். அதை ஒரு விவாதமா விவாத பொருளா எடுத்ததை ஒழிய ஆலோசனையாவே எடுக்க இல்லை. சரிதானே? இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னா, இன்றைக்கு இந்த 13வது திருத்த சட்டத்தை வந்து இந்த அரசு கூடாக நடைமுறைப்படுத்துறதுக்கு நாங்கள் எல்லாரும் சரிதானே நாடாளுமன்றத்துல உள்ளவர்கள் நாடாளுமன்றத்துல இல்லாதவர்கள் எல்லோரும் சேர்ந்து குரல் கொடுக்க வேண்டிய, ஒரு புள்ளியில 2 குரல் கொடுக்க வேண்டிய தேவை இன்றைக்கு இருக்குது. சரிதானே? அதைத்தான் நாங்கள் விரும்புறோம். என்றால் EPDP எதிர்கால அரசியல் என்ன திட்டம் என்று சொன்னா, நாங்கள் இன்றைக்கு ஒரு சிறிய ஒரு இடைவேளை என்றுதான் நான் சொல்லுவேன். எப்படி தோழர் நடந்தது என்னென்றால், மாகாண சபை நடத்தைக்குள்ள நீங்கள் ஒரு எதிர்கட்சியா வார அளவுக்கு பலம் பொருந்தி இருந்தீங்க. விடுதலை கடந்த காலத்துல வந்து விடுதலை புலிகள் 100% அதிகாரத்தை கொண்டிருந்த பொழுது, அதாவது 2004 நடந்த தேர்தல்ல அவர்கள் அத்தனை ஆசனங்களை பெற்ற பொழுதும் தோழர் டக்ளஸ் தேவானந்தா ஒரு ஆசனத்தை வெற்றி பெற்றிருந்தார். விடுதலை புலிகளால அதை தடுக்க முடியல. ஆனா சர்வசாதாரணமாக வந்த அனுரா அந்த அலையில வந்து உங்களுடைய அந்த ஆசனம் பறி போயிருக்குது. அது எப்படி நிகழ்ந்தது? ஏன் என்று நினைக்கிறீங்க? தோழர் சொல்றது மாதிரி அகக்காரணங்கள் புறக்காரணங்கள் 2 இருக்குது. எங்களை நாங்கள் சில விடயங்கள்ல எங்களுடைய அதாவது எங்களுடைய ஆர்கனைசேஷன் எங்களுடைய செயல்பாடுகள்ல வந்து நாங்கள் சில சுய விமர்சனங்களை செய்ய வேண்டிய தேவையும் இருக்குது. அதாவது எங்களை சரியான முறையில நாங்கள் கவனம் எடுத்து செயல்பட இல்லை என்ற இது இருக்குது. தோழர்களுடைய அர்ப்பணங்களை நாங்கள் கொச்சப்படுத்தக்கூடாது. ஆனால் என்ன நாங்கள் கூட செய்திருக்க வேணும், அந்த ஒரு விஷயம். எதுல தவறு எது கூட செய்திருக்கலாம் நினைக்கிறீங்க நீங்க? கட்சி செயல்பாடுகளா அல்லது கட்சி நடவடிக்கைகளா? என்ன இல்ல, கட்சியினுடைய பிரச்சார வேலைகளை மக்கள் மத்தியில நாங்கள் கொண்டு போகவில்லை என்று சொல்ல முடியாது, கொண்டு சென்றிருக்கிறோம். ஆனால் அந்த வட்டார கட்டமைப்புகள் இருக்குதானே, கிராமமாக நாங்கள் வச்சிருந்த அந்த கட்டமைப்புகள்ல வந்து சில ஈடாட்டம் ஒன்று வந்திருக்குது. அவர்கள் சில ஆட்கள் வந்து மாறி இந்த அலையோட எல்லாம் போயிருக்கணும். சரிதானே? இந்த அலையோட அதாவது புலிகளுடைய அலைக்கே போகாதவர்கள் இதுக்கு அதான் போறாதுன்னு சொல்லிக்க அது ஒரு ஆச்சரியமான விடயம்தான். ஆனா நான் அண்மையில அங்க போய் பார்க்க அப்படி எல்லாம் வந்து மாறி போனவர்கள் எல்லாம் வந்து கட்சியை வெறுத்தோ அல்லது இது இனி வரமாட்டோம்னு சொல்லியோ போகனதாக எனக்கு தெரியல. நான் கண்ட ஆய்வு, நான் எடுத்த ஆய்வின் அடிப்படையில பழையபடி நாங்கள் சில விடயங்களை செய்வோமாக இருந்தால் மறுபடியும் நாங்கள் 59,000 அல்லது பழையபடிய
55,000 வாக்குகளோட அல்லது 45,000 வாக்குகளோட வந்து திரும்பவும் தோழர் டக்ளஸ் சிவானந்தா நாடாளுமன்றத்துக்கு போறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. சரிதானே? அது நாங்கள் சும்மா இருந்தோட்டு செய்ய இயலாது. அதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. இதுதான் கடைசி முடிவுன்னு சொல்லி யாரும் எக்காலம் விட்டு கொண்டிருக்க முடியாது. உண்மையில வந்து இதுல இன்னும் ஒரு விஷயம் நடந்தது. நான் ஏற்கனவே அந்த விஷயத்தை உங்களுக்கு சொல்றேன். என்னென்று சொன்னால், அதாவது தேசிய நல்லிணக்கம் என்ற விஷயம் அரசாங்கத்தோட பேசி எதையும் பெறுறது. அது அபிவிருத்தியா இருந்தா என்ன, அல்லது வேலை வாய்ப்பா இருந்தா என்ன, அல்லது அரசியல் தீர்வா இருந்தா என்ன. இந்த அரசாங்கம் வந்து ஜனாதிபதியா வந்த பிறகு நாங்கள் சந்திச்ச முதல் சொன்னான் தானே அவர்கள், இவர்களுக்கு இங்க இடம் இல்லைன்னு சொல்லி அறிவிச்ச உடனே ஒரு பகுதி மக்கள் என்ன நினைக்கிறோம்னு சொன்னால், பேர்ந்தன்ன இவர்களுக்கு அங்க இடம் இல்லை, நாங்க நேரடியா அரசாங்கத்திட்ட போவோம்னு சொல்லி போயிருக்கிறோம். அது போனதனுடைய விளைவை இப்ப சிந்திக்க தொடங்கிட்டு மக்கள். சரிதானே? அவர்களால சில விஷயங்களை வந்து பெற முடியாமல் போயிட்டுது. அப்ப தோழர் டக்ளஸ் சிவானந்தாவுக்கு ஊடாக போறதுக்கு ஊடாகத்தான் தங்களுக்கு ஒரு பலமான ஒரு எதிர்பார்ப்பை கட்டி எழுப்பலாம் என்று சொல்லி அவர்களுக்கு தெரிஞ்சிருந்தும் இந்த அரசாங்கம் விட்ட, அது உண்மையில வந்து பெரிய அந்த, அதாவது இந்த கஜரத துரத பதாதி என்று சொல்லி புலிகளுடைய அந்த நாட்படைகளும் இருந்த காலத்துல, சரிதானே, அந்த நேரத்துல யாருக்கும் துணிச்சல் இல்லாமல், சரிதானே, இந்த நேரத்துல வந்து தோழர் டக்ளஸ் தேவானந்தா EPDP மட்டும்தான் தென்னிலங்கைக்கு அந்த தேசிய நல்லிணக்கம் என்ற அந்த சமிக்கையை அந்த கை உறுதியாக நீட்டினது அவர் மட்டும்தான். அதுக்கு பிறகுதான் பிள்ளையானார்கள் எல்லாம் பேர்ந்து வந்தது, அவர்களும் தான் உறுதியாக நீட்டினவர். அத ஒரு விஷயம் என்னன்னா, அந்த தோல்வி ஏற்பட்ட உடனே சொல்லப்பட்டதுன்னா, டக்ளஸ் தேவானந்தாவிடம் உதவி பெற்றவர்கள் ஒவ்வொருத்தரும் வாக்களிந்திருந்தால் கூட தன்னுடைய ஆசனத்தை பெற்றிருக்கலாம் என்று, அது மிகப்பெரிய அதிருப்தியை உங்களோட கட்சிக்குள்ள ஏற்படுத்தின நினைக்கிறேன். நிச்சயமாக. என்னண்டா இப்ப அவைகள் என்னண்டா, இப்ப எதிர்கட்சிக்கு வாக்களித்தவர்கள் கூட டக்ளஸ் தேவானந்தா தோத்துட்டாரே என்று சொல்லி ஆதங்கப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இந்த காதால கேட்டு இருக்கிறேன். தாங்கள் வேற கட்சிக்குத்தான் வாக்களிச்சது, ஆனால் அவர் எப்படியும் வெல்லுவார் என்ற ஒரு நம்பிக்கை எல்லாருக்கும் இருந்தது. ஏன் எங்களுக்கு கூட அந்த நம்பிக்கை எப்படியும் நாங்கள் வெல்லுவோம் என்று சொல்லி நாங்கள் நினைச்சு கொண்டிருந்த இது வந்து அது ஒரு வாழ்க்கையில ஒரு புதிய அனுபவம் எங்களுக்கு அரசியல் வாழ்வில வந்து. ஆனால் இனி ஒரு தேர்தல் நடக்கிற பட்சத்துல வந்து இப்ப வந்து முன்னர் இருந்திருக்காத ஒரு கட்சி நிரந்தரமாக இருக்க போகுதுன்னு தான் நான் நினைக்கிறேன். NPP செல்வா கொண்டு இருக்கத்தான் போகுது வடக்கு கிழக்குல. அப்படி இருக்கிற பட்சத்துல யாருடைய வாக்கு வாங்கி உங்களை நோக்கி திரும்ப நினைக்கிறீங்க? எங்களுடைய வாக்கு வங்கி வந்து NPPக்கும் போனதுதான், இல்லையண்டல்ல. அதே நேரத்துல வேற கட்சிகளுக்கும் போயிருக்குது, சில சுயேட்சைகளுக்கு மற்ற வேற கட்சிகளுக்கும் போயிருக்கு, நான் இல்லை என்று சொல்ல இல்லை. ஆனால் அவர்கள் வந்து திரும்பி எங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள், வந்து விட்டார்கள் பலர். எப்படி சொல்றீங்களா? அது உங்களை நோக்கி வந்துட்டார்கள்? நாங்கள் எடுத்த ஆய்வு, நாங்கள் மக்கள் அந்த அவர்களை சம்பந்தப்பட்ட ஆக்களோட நேரடியா போய் கதைச்ச இடத்துல வந்து எங்களுடைய ஆய்வு அறிக்கைகள் அப்படித்தான் இருக்குது. ஆனா இதை நாங்கள் நம்பி நித்திர கொள்ளக்கூடாது. நாங்கள் கடினமா உழைக்கணும். அவர்களை முழுமையாக எங்களை இதுக்குள்ள ஈடுபடுத்துறதுக்கு உழைக்க வேண்டி இருக்குது. வந்திருக்கிறார்கள், உணர்ந்திருக்கிறார்கள் என்றது உண்மை. அப்ப அதுல இப்ப நான் சொன்னேன், இப்ப நான் போய் 5 கிழமை அங்க நின்றேன். என்னுடைய அனுபவமும் நான் போன இது எனக்கு பூரண திருப்தி. நான் செய்த வேலைகள் எனக்கு திருப்தி. நான் கட்சிக்கு அது சம்பந்தமான ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்துட்டு தான் வந்தேன். இப்ப எங்களுக்கு இந்த அரசு, நீங்கள் சொன்ன மாதிரி இந்த அரசு இருக்கணும், இல்லாமல் போகணும், அதல்ல எங்கட பிரச்சனை. அது தென்னிலங்கையில எக்ஸ் இருக்கலாம், பை இருக்கலாம், செட் இருக்கலாம், எங்களுக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை. எந்த ஆட்சி அங்க இருந்தாலும் அந்த ஆட்சியோட நாங்கள் பேசி, உதாரணத்துக்கு இன்றைக்கு ஜனாதிபதி செயலணியில ஒரு தமிழர் இல்ல, முஸ்லீம் இல்லைன்னு சொல்லி சொல்லப்படுகிறது. இது ஆற்ற பிள்ளை, அரசாங்கத்தின் பிள்ளையா? இல்லையே. கடந்த காலத்துல கோத்தாபய அரசாங்கம் வந்து தாங்களா போட்டவையா? இல்ல, அது தாங்களா போட இல்ல. தோழர் டக்ளஸ் தேவானந்தா தான் கதைச்சு போட்டது. முஸ்லீமாக்கள் அவங்க தலைவர்கள் வந்து முஸ்லீமாக்களை போட சொல்லி சொன்னது கூட தோழர் அதுக்கு சப்போர்ட் பண்ணது. 3 பேற்ற பேரை வந்து ஜனாதிபதி செயலணியில கொடுத்தது தோழர். அப்ப ஒரு ஆள் வந்து கேட்டார், அங்க போய்க்க, இப்ப நானே சொல்ல இல்லை, ஒரு ஆள் வந்து கேட்டார், ஐயா கோயிலுக்கு எல்லாம் தந்தவர் எங்களுக்கு. இப்ப நான் சொன்னேன், அது முந்தி இந்து கலாச்சார அமைச்சு இருந்தது. அந்த அரசுகள், யுத்தம் நடத்தின அரசுகள், கடும்போக்கான அரசுகள், அந்த அரசுகள் கூட இந்து கலாச்சார அமைச்சர் வச்சிருந்ததுகள், எங்களுடைய அமைச்சரும் இருந்தவர், அது கூட தந்த. அப்ப இந்த அரசு வந்து புத்த சாசன அரசு, புத்த சாசன அமைச்சர் மட்டும்தான் வச்சிருக்குது. இந்து கலாச்சார அமைச்சர் ஏன் உங்கள்கிட்ட இல்லை, எங்களுக்கு என் கோயிலுக்கு காசு இல்லையா அவன்கிட்ட கேளுங்க. நீங்க இந்து கலாச்சார அமைச்சன்றது வந்து தமிழருடைய அடையாளங்கள்ல அதுவும் ஒன்று. நாங்கள் இந்து கலாச்சார அமைச்சு கூட கிறிஸ்தவ தேவாலயத்துக்கும் கொடுத்தது, பள்ளிவாசல்களுக்கும் கொடுத்துறாங்க, சரிதானே, ஆன்மீகம் என்று சொல்லி. அப்ப நீங்க அவையிட்ட போய் கேளுங்க. இப்படி பல குறையெல்லாம் வருகுது. எல்லாத்தையும் வந்து நீங்கள் அரசுடைய குற்றச்சாட்டு இல்லாமல்
தமிழ் தலைமைகளுடைய தமிழர்கள் அதுக்கு அழுத்தம் கொடுக்க தவறு என்ன பாக்குறீங்க? நிச்சயமாக பாராளுமன்றத்துல போய் இப்ப நினைக்கிறேன் வளர்ந்தா இருந்த காலகட்டத்துல அவ்வளவு தூரம் நடக்கல. ஆனா இப்ப பெரும்பாலும் தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்றத்துல குடுமி சண்டை பிடிக்கிறத பாக்குறோம். அவர்கள் பயன்படுத்துகின்ற மொழியும் மிக கீழ்த்தரமானதாக வந்துடுது. அது சாணக்கியனாக இருக்கலாம், அர்ஜுனாவாக இருக்கலாம். இது என்னன்னு பாக்குறீங்க இதுல? இல்ல இப்ப அவைகள் அதான் இப்ப இது போன்ற விடயங்கள், இப்ப நான் சொன்ன விடயங்கள் இருக்குதானே, ஜனாதிபதி செயலணியும் அல்லது இது போன்ற விடயங்களை அங்க கோரிக்கைகளா வச்சு அதுக்கு பதில் எடுக்கிற மாதிரி தெரியல. என்ன பொறுத்தவரையிலே அங்க பேசி சில விஷயங்களை அதுக்கான சில உரிமைகளை நாங்கள் பெற்றுக்கொள்றதுக்கான வாய்ப்பு இன்னமும் இருக்குது. ஆனா இவைகள் அதை பேசுற மாதிரி இல்ல. நீண்ட காலமாக முன்னாள் அமைச்சர் தேவானந்தா அவர் ஆளுங்கட்சியோட தான் பெரும்பாலும் இருந்தார். அப்ப அவர் சில அழுத்தங்களை கொடுத்து சில விஷயங்களை காரியங்களை சாதிக்கக்கூடியதா இருந்திருக்கவே பண்ணாங்க தமிழ் மக்களுக்கு. ஆனால் ஒரு எதிர்கட்சியில தனி ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக அவர் தெரிவு செய்யப்பட்டால் அவர் என்னத்தை சாதிக்கலாம்னு நினைக்கிறீங்க நீங்க? எதிர்கட்சியாக இருந்தல்ல, இப்ப நான் ஏற்கனவே சொன்னேன் தானே, 3-2 பெரும்பான்மையாக இருக்கிற அரசு சிறுபான்மை இனங்களை தேடி யாரும் வரப்போற இல்லை. இதே நேரத்துல ஒரு அரசு தொடர்ந்து 3-2 இருக்கும் இல்ல. இப்ப 113க்கு அந்தரப்படுகிறோமோ அந்த நேரம் தான் சிறுபான்மை இனங்களை தேடி வரணும். உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்வேன், இந்த அரசுக்கு 113 பிரச்சனை ஒன்று வந்துட்டு வைங்க. வரேஜில தமிழர் தரப்புல வந்தால் யார் போய் சேருவாங்க? நீங்கள் சொல்லுங்க பாப்போம். யார் இந்த அரசாங்கத்தோட போய் பங்கெடுக்கிறதுக்கு யார் போகணும்? டக்ளஸ் தேவானந்தாவை தவிர ஒரு தரம் போவாயிடும். ஏன்னா அவைகளுக்கு துணிச்சல் இல்ல. சரிதானே, துணிச்சல் இல்ல. அவைகள் அதை செய்ய போறதும் இல்லை. அந்த அரசியல் வழிமுறையும் அது இல்லை. எங்களுடைய அரசியல் வழிமுறை எங்களுக்காக காத்திருக்குது. காலம் எங்களுக்கு அப்படியா ஒரு வாய்ப்பை தரும். தரேக்கள நாங்கள் நிச்சயமா தமிழ் மக்கள் எங்களுக்கு தார அந்த மீண்டும் எங்களுக்கு தருகிற அந்த அரசியல் பிரதிநிதித்துவத்தோட தென்னிலங்கையிலையும் நாங்கள் அவையல் சொல்லலாம் எங்களுக்கு கிடைக்காதுன்னு சொல்லி அவைய அரசியலுக்காண்டி அது எங்களுக்கு வரலாறு அப்படியா ஒரு வாய்ப்பை தரும். நாங்களும் எடுப்பதற்கான வரலாறு தருவதற்கான அந்த வாய்ப்புக்காக நாங்களும் உழைக்க வேண்டும். அது நிச்சயமாக அது வரும். அந்த விடயத்துல அப்படி ஒரு காலம் வரையக்கில்தான் நாங்கள் இந்த தமிழ் மக்களுக்காக இந்த அரசு எதையும் செய்ய இல்லை. உதாரணத்துக்கு இந்த மாகாண சபை தேர்தல், இந்த மாகாண சபை தேர்தல் என்னண்டு இழுபடுகிறது, புதிய எல்லை நிர்ணயம் என்று சொல்லி இழுத்துக்கொண்டு போகினோம். ஆனா அந்த பிரச்சனையை கொண்டு வந்ததே தமிழ் தரப்பு தானே, தமிழரசு கட்சி தானே அதை கொண்டு வந்தது. அதுதான் இப்ப அதை இப்ப உண்மையா 2013ஆம் ஆண்டுக்கு பிறகு திரும்பவும் ஒரு மாகாண சபை தேர்தல் நடத்துறதுக்கு முற்படைய காலத்துல இந்த புதிய எல்லை நிர்ணயம் என்று சொல்லி இவியல் கொண்டு வந்தது. அந்த புதிய எல்லை நிர்ணயம் நாடாளுமன்றத்துல விடப்பட்டது. நாடாளுமன்றத்துல விடப்படைகளை அது நாடாளுமன்றத்தின் அங்கீகாரம் இல்லை, கிடைக்காமல் போனது உண்மை. அதுக்கு பிறகு அப்படி கிடைக்க இல்லையென்றால் ஜனாதிபதியினுடைய ஆணைக்குழு ஒன்று அங்க உருவாக்கப்பட்டு அவையிட்ட திரும்ப கொடுத்து அதை மீள் பரிசீலனை செய்து திரும்பவும் நாடாளுமன்றத்துக்கு ஒப்படைக்கலாம். ஆனா அந்த மீள் பரிசீலனைக்கான கூட்டம் நடைபெறவே இல்லை என்று சொல்லி, அதாவது நான் நினைக்கிறேன் என்னுடைய வாழ்நாள் பேராசிரியர் பாலசுந்தரம் பிள்ளை அந்த அந்த ஜனாதிபதி ஆணைக்குழுவுக்குள்ள இருந்தவர். அத கூட்டமே நடக்க இல்லை. அது ரணிலின் காலத்துல நடந்தேன்னு அந்த நேரம் கோவிட் அது இதுன்னு சொல்லி அந்த பிராக்களை போயிட்டுது. இப்ப புதிய எல்லை நிர்ணயம் பற்றி அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அதுக்கு கிட்டத்தட்ட 3 வருடம் செல்லும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது புதிய எல்லை நிர்ணயம் செய்து. ஆனா ஒரே ஒரு வழி இருக்கு என்னன்னு சொன்னால், இந்த மாகாண சபை தேர்தலை நடத்துறதுக்கு புதிய எல்லை நிர்ணயத்துக்கான வேலை திட்டங்களை நகர்த்தி கொண்டு சமகாலத்துல பழைய முறையில வீதாசார முறையில மட்டும் இந்த மாகாண சபை தேர்தலை நடத்துறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு 3-2 பெரும்பான்மை இருக்குது. சரிதானே, அதை செய்யலாம். ஆனா இந்த அரசு அதை செய்யுமா என்றது கேள்விக்குறி. இப்ப சில ஆக்கள் சொல்லி நம்ம புதிய அரசியலியா வெள்ள அனர்த்தத்துக்கு பிறகு மக்களிட்டையும் இந்த மாகாண சபைக்கான அந்த அந்த ஆர்வம் காணப்படுற மாதிரி தெரியல. இல்ல இப்ப அந்த தேர்தலுக்கான இப்ப அதாவது வடக்க பொறுத்தவரையில யாழ்ப்பாணத்துல சதுப்பு நிலங்கள் மற்றது வயல்வெளிகள் அதை அண்டிய பகுதிகளை தவிர வெள்ளத்தாலே பாதிக்கப்பட்டார்கள். மற்றது கூலிக்கு போக முடியாமல் வறுமையில ஏற்பட்ட பிரச்சனையை தவிர வெள்ள அனர்த்தங்கள் என்று சொல்லி யாழ் மாவட்டத்துல குறைவு. மற்றும்படி வன்னிய தென்னிலங்கை எல்லாத்தையும் முழுமையாக அது நிறைய தாக்கிட்டது. அந்த வகையில சனத்தின் பிரச்சனை எல்லாம் இந்த வயல் எல்லாம் நினைக்கிறேன் கிளிநொச்சி பகுதியில இன்னும் ஒரு மழை அடிச்சிருந்தால் வயல் துப்புரவா அழிஞ்சு போயிடும். ஆனால் ஓரளவு தப்பிட்டு ஒரு போர்டர்ல. ஆனா தென்னிலங்கை
நிறைய பாதிக்கப்பட்டிருக்குதோ. உங்களுக்கு அதனால இந்த தேர்தல் சம்பந்தமான கருத்துகள் அல்லது அந்த எதிர்பார்ப்பை விட தங்களுடைய இந்த அழிவில இருந்து மீள்றதுக்கான அந்த விருப்பங்கள் தான் இப்ப ஜனங்கள்கிட்ட நிச்சயமா. இப்ப உங்களுக்கும் எனக்கு முரண்பாடு வரக்கூடிய ஒரு விஷயம் என்னென்றால், இப்ப இபிடிபி மீது இருந்த அந்த பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருந்தது. அது நான் பட்டியல் போட தேவையில்லை, உங்களுக்கும் தெரியும். இந்த குற்றச்சாட்டுகள்ல இருந்து இந்த குற்றச்சாட்டுகள் குறைஞ்சிருக்கா என்ற இது தொடர்ச்சியாக இபிடிபிக்கு ஒரு பெரிய பாரிய பிரச்சனையாக இருக்குது. இபிடிபி இதுல இருந்து வெளியில வாரத்து அதை பற்றியும் கூட பார்வை எப்படி இருக்கு? இல்ல என்னென்னால் இப்ப இபிடிபி சம்பந்தமாக எதிர்கட்சிகள், அதாவது தமிழ் தரப்புல எதிர்கட்சிகளும் சரி ஆளுங்கட்சிகளும் சரி தொடர்ச்சியாக இதைத்தான் சொல்லி இபிடிபிய மிரட்டி வருகின்றதை நாங்கள் பார்க்கிறோம். இல்ல அது உண்மை. ஏனென்று சொன்னால் நாங்களும் அதுல சில விடயங்கள், அதாவது இப்ப இந்த பொன்னையன் என்றவர் 2015ஆம் ஆண்டு, நான் உங்களுக்கு தெரியும், நான் கைலாசம் சொல்றது வண்ணன் பொன்னையனா? இல்ல விண்ணன் இல்ல, பொன்னையன் என்று சொல்லி இபிடிபியினுடைய ஒரு முக்கியஸ்தர் என்று சொல்லப்படுற ஆள் என்று சொல்லி தன்னை சொல்லி கொண்டு ஒருத்தர் கொடுத்தாரு. இதோட 4 தரம் கொடுத்துட்டார். 2015ஆம் ஆண்டு தேர்தல், நான் கைலாச பிள்ளையார் கோயிலுக்கு பின்னுக்கு இருந்தேன். அதுக்கு பக்கத்துலதான் சரவணபவான் கெஸ்ட் ஹவுஸ் இருக்குது. அந்த இடத்துல தங்க வச்சுதான் கொண்டு போய் மீடியா இதுக்கு ஊடக மையத்துக்கு கொண்டு போய் எங்களை பற்றி கொடுத்தது. அதே விடயம் சரிதானே, திரும்ப 2018ஆம் ஆண்டு உள்ளூராட்சி சபை தேர்தல் காலத்துல அதே விடயத்தை தான் திருப்பி அதே ரெக்கார்டை போட்டு கொண்டு போய் அவரை கொண்டு சேவிச்சதும் அதே கட்சி தான். சரிதான், அதே கட்சியை சேர்ந்த ஆக்கள்ல. 3ஆம் முறை வந்தது கடந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு அது ஆளுந்தரப்புல உள்ள ஆக்கள் என்று நம்பப்படுது. ஏன்னா விண்ணனை யார் கொண்டு விட்டதோ, சகாதேவனை யார் கொண்டு எங்களுக்கு எதிராக விட்டதோ, அதே மாதிரி இவரையும் கொண்டு இறக்கி விட்டது. அடுத்தது தேர்தல்ல எங்களுக்கு பின்னடைவுதானே. சரி, மற்றவை சொல்ற மாதிரி தோத்தா பிறகு பேருந்துக்கு அடிக்கிறீங்கள், யாரோ காசு கொடுத்து அதே வேலையைத்தான் கொண்டு விட்டு இருக்கணும் கொண்டு. அப்ப இது சம்பந்தமாக ஜனாதிபதிக்கு தோழர் கடிதம் எழுதியிருக்கிறார் என்று சொன்னால் சொல்லி இருக்கிறார், இதை விசாரணைக்கு எடுங்க, அவர் சொன்ன விஷயத்தை விசாரணைக்கு எடுங்க, நான் வாரன் என்று சொல்லி ஏன்னா அதிலே அம்பலப்படுவினோம். அப்ப இதே மாதிரி சமூக வலைத்தளங்கள்லையும் அரசியல் தளத்திலையும் எங்களுக்கு எதிரான வசைபாடல்கள் அவதூறுகள் எல்லாம் நிறைய இருக்குது. இதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், நான் ஒரு கட்டத்துல ஒரு தரப்பு, அதாவது வெளிப்படையா வாரன இபிஆர்ல தரப்போட நாங்கள் போய் கதைச்ச நாங்கள் ஒரு கூட்டாக சேர்ந்து செயல்படுவோம் என்று அவையில் எங்களுக்கு சொன்ன என்னன்னு சொன்னா, நீங்கள் உங்களோட பாதையை விட்டுட்டு தமிழ் தேசிய, அதாவது இந்த இதுக்குள்ள தமிழ் தேசியத்துல இடைஞ்சிருக்கிற ஆக்கள் மாதிரி உங்களோட அரசாங்கத்தோட நிக்கிற இதை விட்டுட்டு வெளியில வந்தீங்கன்னா நீங்கள் களவுப்படுவீர்கள். நாங்கள் சொன்ன என்னன்னு சொன்னால், இது நாங்கள் தீர்க்க தரிசனமாக எடுத்த பாதை, சரிதானே, இதுதான் வழி. இப்ப இதை தவிர வேற வழியே இல்லை. அந்த பாதைக்கு தான் அவர்கள் எல்லாரும் வந்து நிக்கணும், சரிதானே. நாங்கள் களவுப்படணும்ன்றதுக்காண்டி யதார்த்தமான பாதையை விட்டுறதுக்கு வர்றதுக்கு தயாரில்லை. இதுதான் உண்மை. நாங்கள் அந்த யதார்த்தமான பாதையை தேர்ந்தெடுத்தபடியினால் தான் சரிதானே எங்கள் மீது அரசியல் இந்த அவதூறுகள் எல்லாம் பரப்பப்படுகிறதுதான் உண்மை. இப்ப இங்க ஆயுதம் தூக்கின இயக்கங்கள்ல யாருமே எல்லாற்ற கையிலுமே கரை இருக்குது, அதை நீங்கள் ஒத்துக்கொள்றீங்களானே? இல்ல, இப்ப ஒத்துக்கொள்றேன்னு சொல்லிக்கல அதாவது தெரிஞ்சு செய்யறது, தெரியாமல் செய்யறது, அந்த விசாரணைக்கே நான் வரையில. சரி, ஆயுதம் தூக்கினவர்கள் எல்லாரிலையும் ரத்தக்கரை இருக்கு. ரத்தக்கரை புலிகளா இருக்கலாம், இபிஆர்எல்எஃப் இருக்கலாம், இபிடிபியா இருக்கலாம், டெலோவா இருக்கலாம், புளோட்டா இருக்கலாம், எல்லாரிலையும் ரத்தக்கரை இருக்கு. இல்ல அதான், அதாவது தலைமைகள் திட்டமிட்டு செய்த தவறுகளும் இருக்குது, தலைமைகளை மீறி உறுப்பினர்கள் செய்து கொண்ட விடயங்களும் இருக்குது, வித்தியாசம் இருக்குது, சரிதானே. அந்த வகையில நீங்கள் சொல்றதை ஏற்றுக்கொள்ளலாம். அந்த அடிப்படையில இதுக்கு ஒரு கோடொன்று கீறப்படணும். இந்த காலத்துக்கு பிறகு இந்த விஷயங்கள் இதுலையும் நாங்கள் ஈடுபடையில, அந்த நேரம் நடந்ததுக்கு அது யுத்த காலம் அல்லது அது எங்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட காலங்கள், நாங்களும் எதிர் நடவடிக்கை எடுக்க வேண்டிய காலங்கள், அது முடிஞ்சுது. அதுக்கு பிறகு இந்த காலத்துக்கு பிறகு நாங்கள் இதுலையும் ஈடுபடையில. இதுல வைக்கப்படுற குற்றச்சாட்டுகள் எதுக்கும் ஆதாரமோ இல்லையோன்னு சொன்னால் நீங்கள் எந்த காலத்தை சொல்லுவீங்க? எந்த காலத்துக்கு பிறகு பிள்ளையானோட ஒரு நேர்காணல் கண்டிருந்தேன். அவர் சொன்னார் 2007க்கு பிறகு, 2007 வரைக்கும் எஸ் எங்களையும் நாங்களும் ஆயுதங்களை வச்சிருந்த நாங்களும்
சில பல விஷயங்களை செய்திருந்த நாங்கள். ஆனா 2007க்கு பிறகு நாங்கள் எந்த ஒரு இதையும் மேற்கொள்ளவில்லை என்று, மீறல் சம்பவங்களை மேற்கொள்ளவில்லை. அப்படி என்று ஒரு கோடக்கீறி நீங்கள் மக்களுக்கு வெளிப்படையாக சில விஷயங்களை சொல்லலாம் தானே, இல்லையா? இல்ல, நாங்கள் அதாவது இலங்கை இந்திய ஒப்பந்தத்துக்கு பிறகு என்ன மாதிரி அரசியல் ஜனநாயக வழிக்கு வந்தோமோ அதுக்கு பிறகு அதைத்தான் நாங்கள் ஒரு போர்டராக நாங்கள் சொல்ல முடியும். அதுக்கு பிறகு சில சம்பவங்கள் நடந்திருக்குத்தானே. விடுதலை புலிகளும் ஆயுதத்தை வைத்திருந்தோம். இல்ல, நான் அதை அதுக்கு நாங்கள் கோடு போட இல்லாத. ஏனென்றால் ஜெயபாலன் தோழர் அது இன்றைக்கு வழக்குல இன்றைக்கு இருக்குது. அதாவது அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வெளிப்படையாக நடந்த விஷயங்கள் வழக்குல இருக்கிறதால அதை பற்றி நான் கதைக்க முடியாத நிலைமையில இருக்கிறேன். அதையெல்லாம் நாங்கள் அதுக்கு பிறகுன்னு சொல்லி நாங்கள் அதையெல்லாம் அக்செப்ட் பண்ற மாதிரி வரும். அதுக்கும் எங்களோட கட்சிக்கு இந்த தலைமைக்கும் சம்பந்தம் இல்லாத விடயங்கள். ஒரு நபர் சரிதானே குறித்த இடத்துல இல்ல, இப்படி ஒரு சம்பவம் நடக்குதுன்னு பார்க்க போனாலுக்கு அதிகபட்ச தண்டனை வழங்கி இருக்குது. இது எந்த நீதித்துறையை சொல்றது? உங்களுக்கு என்ன விஷயம் நான் அதுல சொல்லதுக்கு போய் அதான் அதை அப்பீல் எடுத்திருக்குது. அதாவது இப்படி ஒரு சம்பவம் நடக்குதுன்னு கேள்விப்பட்ட நான் போய் பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பினது தோழர் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர். அவருக்கு அதிகபட்ச தண்டனை வழங்கப்பட்டிருக்குது அந்த சம்பவத்துல சம்பந்தப்பட்டவர் என்று சொல்லி பார்க்க போனவர், சம்பவம் முடிஞ்ச பிறகு. அப்ப இப்படியான விஷயத்தை எல்லாம் நாங்கள் பொறுப்பெடுக்க இயலாது. சரிதானே. அது உண்மையில சில சம்பவங்கள் நடந்தது நீதிமன்றத்துல இருக்கிறபடினால் அது வெளிப்படையான உண்மை. அதை தவிர போத்து கட்டி இருட்டுக்களை நாங்கள் அப்படி எல்லாம் ஒரு கள்ளத்தனமாக திருட்டுத்தனமாக செய்தன்னு சொல்லி எல்லாம் அப்படி பாக்குறேன்னு சொல்லி சொன்னால், ஏதாவது ஒன்றை சொன்னால் நாங்கள் அது சம்பந்தமா சொல்லலாம். சரிதான், யாராவது ஒன்றை சொன்னால் நாங்கள் அதை பற்றி சொல்லலாம். இப்ப அதாவது வெங்கட தோழர்களும் வானத்திலிருந்து குதிக்க இல்லை, அவர்களும் இந்த சமுதாயத்துக்கு இருந்து வந்தவர்கள். அவளுக்கு சில நடவடிக்கைகள்ல சில இதுகள் இருந்திருக்கலாம், இல்லையண்டல்ல. அவர்களை கட்டுப்படுத்தி வழிநடத்தி கொண்டு போறது தலைமையினுடைய நடவடிக்கை. சரிதானே. அப்ப இதுல என்னன்னா நாங்கள் அண்டைக்கு எடுத்த அரசியல் வழிமுறை, உதாரணத்துக்கு அடர்பாலசிங்கம் அவர்கிட்ட நினைவு தினம் நேற்று முந்தின அவர் சொல்றாரு, அவர்கிட்ட இதை திருப்பி போட்டு கொண்டிருக்கிறாங்க. டக்ளஸ் தேவானந்தா சுடமட்டில ஒரு கொலையை செய்து போட்டு அப்படியா சொல்ற ஒரு கொலையை செய்து போட்டு இங்க ஜனநாயக நீரோட்டுல மிதக்கிறாராம் என்று சொல்லி. அப்ப அவருக்கு ஒரு சின்ன அதாவது உங்களோட ஒப்புடைக்க நாங்கள் ஒரு கட்சி சரிதானே, எங்களை கண்டு பயம், எங்களை நோக்கி மக்கள் அணிதிரண்டு வருகினோம் என்ற ஒரு பயம் உண்டு உங்களுக்கு இருந்தவன்னா தான் நீங்கள் அதை கதைக்கிறீங்க. சூளமேட்டு சம்பவத்தில் என்ன நடந்தது? அவர் நடந்தவர். ஆனா ஏற்கனவே நான் இதுல சூளமேட்டு சம்பவம் அது அவரோட சம்பந்தப்படவும் இல்லை நினைக்கிறேன். அது அவர் அந்த சம்பவம் நடந்த இடத்துக்கு வரவுக்கு முன்னமே முடிஞ்சது, தார்மீக பொறுப்படுத்தது. இதுதான் தலைமை. எங்கட கட்சியை சேர்ந்த ஒருவர் செய்து போட்டாருன்றதுக்காண்டி அதுக்கான தார்மீக பொறுப்பு எடுத்ததுதான் தோழர். அது எல்லாருக்கும் தெரிஞ்சது. அதை திருப்பி சொல்லிக் கொண்டிருக்கிறதுக்கு காரணம் என்றால் எங்கள் மீதான அரசியல் பயம். மற்றது இது இந்த புலிகளுடைய தலைமைக்கு ஒரு டியர் இருக்குது. அவர்கள் அதை இன்னொரு சந்தர்ப்பத்துல நான் வடிவாக கதைக்கலாம் என்று பாக்குறேன். அப்படின்னா இது புலிகளுக்கு எதிரானதோ அல்லது புலிகளுக்கு என்னன்னு சொல்றது, அதை வசப்பாடுறது எல்லாம் உங்கள்கிட்ட கேட்டால் அது அப்படியெல்லாம் நீங்கள் அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவர்களே ஏற்றுக்கொள்ற விஷயம். உதாரணத்துக்கு கணக்க விஷயங்கள் இருக்குது. அவர்கள் என்ன மாதிரி இந்த பிரச்சாரங்களை முன்னெடுக்கிறது, ஏன் முன்னெடுக்கிறார்கள் என்றதுக்கு என்னோட விளக்கம் இருக்குது அவர்களுடைய வரலாற்று ரீதியாக. உங்களுக்கு தெரியும், இப்ப தமிழ்நாட்டில் இருக்கிறார் நாகராஜா வாத்தி என்று சொல்லி அவர்கிட்ட கேட்டாலே சொல்லுவார். உதாரணத்துக்கு தேவையான இப்ப ஒன்றை சொல்லினா நான் பேருந்து கதைக்கலாம் நினைக்கிறேன். திரும்ப ஒரு விஷயத்தை சொல்லி, அதாவது நியூ மார்க்கெட் இருக்குத்தானே, நியூ மார்க்கெட்ல அந்த நேரம் அப்ப 70ஆம் ஆண்டு கண்ட நடுப்பகுதியில சனங்கள் இந்த போலீசார் கால மேல சந்தைக்கு போறது, சந்தைக்கு போயக்குள்ள அந்த போலீசாரும் பொதுமக்களும் நன்றாக சிநேகபூர்வமாக இவர்கள் பாதி சிங்களத்திலேயும் அவர்கள் பாதி தமிழ்லையும் உரையாடி கொண்டிருக்கு. அப்ப நாகராயவாத்தி சொல்றாரு என்னன்னு சொல்லி சொன்னால், தான் தலைவர் பிரபாகரனோட போய்கொண்டிருந்ததா சரிதான, போய்கொண்டிருக்க அந்த நியூ மார்க்கெட் அடியில நிப்பாட்டு சைக்கிள்னு சொல்லி கேட்டு அப்ப தான் சைக்கிளை நிப்பாட பார்த்தவராம், தலைவர் பார்த்தவராம். பார்த்துட்டு சொன்னாராம், இது நல்லதுக்கு இல்லையே எடு சைக்கிள்னு சொல்லி போட்டு தான் இரவு தண்ட இடத்துக்கு படக்க போட்டாராம். இவர் தண்ட இடத்துக்கு போட்டாராம். விடிய எழும்பி கேள்விப்படுறனா நியூ மார்க்கெட்டுக்குள்ள கர்நெட் எறிஞ்சாச்சு சொல்லி. அண்டையில இருந்து அங்க போலீசார் வார இல்லை, மரக்கறி வாங்குறதுக்கு மீன் வாங்குறதுக்கு வார இல்லை. சரிதான். இது என்னன்னு சொன்னால், எதிரியோட மக்களை சேரவிடக்கூடாது என்றது அவைய தியரி.
தோழரும் சொல்லுவார் அந்த போஸ்டர் எழுதின கதையெல்லாம் வந்து இப்படி நீண்ட வரலாறு அவைகளுக்கு இருக்குது. இபிடிபி உங்களோட மக்களை சேர விடக்கூடாது அடிப்படையில பல்வேறு பொய் பிரச்சாரங்களை மேற்கொள்ளப்பட்டது. அறிவினம் இல்லாட்டில் அரசியல் ரீதியான பிரச்சாரத்தை செய்வினம் உங்க பூவாயங்க பிடிப்பங்கள் அப்படி இது புலிகளால் ஆரம்பிக்க வச்சதுதான் இந்த வரை தொடருது. இபிடிபி கொள்கையை ஏற்று சரிதானே எங்கள்கிட்ட சனம் வந்து அணிதிரண்டு வரைகளை வந்து நீங்கள் போராடுறீர்கள் ஒரு பக்கத்துல நின்று நீங்கள் போராடுங்க. நீங்கள் போராடுறதால செல் விழுகிறதால சனம் பாதிக்கப்படுகிறது. பாதிக்கப்படைகளை வந்து சனம் அரிசிக்கும் சோத்துக்கும் சரிதான் இருப்பிடத்துக்கும் சுகாதாரத்துக்கும் வேலை வாய்ப்புக்கும் எங்க போறதுன்னு சொன்னால் எங்களோட ஆபீஸுக்கு தான் தருவோம். அதை நீங்கள் செய்யறீங்களா? இல்ல. உங்கள்ட்ட ஒரு அரசியல் கட்சி இருக்குதா? இல்ல. அப்ப எங்கள்கிட்ட வரைக்கல நீங்கள் அதை சகிக்க முடியாமல் நீங்கள் பிரச்சாரம் செய்யறீங்க. அது இந்த தொடர்ச்சியா தான் இன்றைக்கும் போய்கொண்டிருக்க ஒழிய இதுல உண்மை என்றது வந்து 100% இல்ல என்ற அந்த புள்ளியோட நாங்கள் இந்த நேர்காணலை முடிவுக்கு கொண்டு வரோம். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய வந்து இந்த கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. நன்றி நன்றி நன்றி. வணக்கம்.